லிமிட்டிங் பிலீஃப்ஸ் உங்களோட பொட்டன்ஷியல பார்க்க விடுறதே கிடையாது. நான் எப்படி என்னோட லைஃப்ப சேஞ்ச் பண்ணி, எனக்கு இருந்த லிமிட்டிங் பிலீஃப் எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணி, இன்னைக்கு நான் ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் என்னோட லிமிட்டிங் பிலீஃப சேஞ்ச் பண்ணேன். எப்படி சேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்க நெறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. ஆனா, உங்களுக்கு ஏன் சக்சஸே கிடைக்கல? உங்களால ஏன் ஜெயிக்கவே முடியல? ஏன் நம்மளாலலாம் இது பண்ணவே முடியல? அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா? இந்த ஸ்டேட்ல நானும் வந்திருக்கேன். 2021 ஜாப குவிட் பண்ணிட்டு வீட்ல இருக்கேன். எனக்குள்ள ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் லிமிட்டிங் பிலீஃப். நாங்கலாம் வந்து வேலைக்கு போறதுக்கு மட்டுமே புரோகிராம் பண்ணப்பட்டுருக்கோம். எங்களால எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது. என்ன மாரி பசங்களுக்கெல்லாம் இவ்வளவுதான். லைஃபே இவ்வளவுதான். ஒரு 10,000 15,000 தான் சம்பளம் கிடைக்கும். நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன். அதனால என்னால இது மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். என்னால வந்து நல்ல விஷயங்கள வந்து இது பண்ண முடியாது. எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கவே நடக்காது என் லைஃப்ல. என்னாலலாம் வந்து பிசிக் மெயின்டெயின் பண்ண முடியாது. என்னால ஜிம் கன்சிஸ்டன்ட்டா போ முடியாது. என்னால இந்த பார்ன் அடிக்ஷன்ல இந்த ஃபேப்ல இருந்து இந்த மாஸ்டர்பேஷன்ல இருந்து என்னால வெளிய வரவே முடியாது. ஸ்மோக்கிங் அது என் லைஃப் ஃபுல்லா இருக்க போது. எனக்கு நல்ல ஒரு பொண்ண அட்ராக்ட் பண்ணவே முடியாது. இப்படி ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் லிமிட்டிங் பிலீஃப் உங்களுக்கு இருந்த எல்லா விஷயமே எனக்குமே இருந்திருக்கு என்னோட லைஃப்ல. அப்போ இது எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, ரீசென்ட் டைம்ல இந்த லிமிட்டிங் பிலீஃப் அதாவது இந்த மைண்ட் செட் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் ஸோ நம்ம சேனலுமே கிட்டத்தட்ட வந்து மைண்ட் செட்க்காக மட்டுமே நம்ம வந்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியுமே எனக்கு வந்துச்சு. பிகாஸ் இந்த மைண்ட் செட் தான் என் லைஃப்ப சேஞ்ச் பண்ணி எனக்கு டிஃபரண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், டிஃபரண்டான ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்ல எல்லா விஷயங்களையும் குடுக்குது. மெயினா 3 விஷயம் நம்ம அதிகமா நம்மளோட லிமிட்டிங் பிலீஃப வந்து திணிக்கிறதுக்கான 3 இடங்கள் தான் அதிகமா இருக்கும். அதுல நம்பர் 1 யாருமே என்ன பத்தி கவலையே பட மாட்டாங்க. லைக் என்ன பத்தி யாருக்குமே கவலை இல்லைங்க. வீட்ல இருக்கவங்களுக்கு என்ன பத்தி கவலையே இல்ல. இப்படிங்கிற ஒரு லிமிட்டிங் பிலீஃப். என்ன பத்தி நான் ரோட்ல ஒரு வேள விழுந்தா கூட என் மக்கள் என்ன வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. பிகாஸ் நான் அந்த அளவுக்கு கேவலமானவங்கிற ஒரு லிமிட்டிங் பிலீஃப் நம்பர் 1. நம்பர் 2 வேலையில. என்ன பாஸுக்கு சுத்தமா புடிக்கவே புடிக்காது. நான் எது பண்ணாலுமே எங்க பாஸோ, எங்க டீம்ல இருக்கவங்களோ என்ன தப்பு தான் சொல்ல போறாங்க. என்னால வேலைய உருப்படியாவே பண்ண முடியாது அப்படிங்கிறது 2வது. 3வது பிசிக்கல் வைஸ். என்னாலலாம் என் உடம்ப குறைக்கவே முடியாது. என்னாலலாம் வந்து என்னோட பிசிக்க சூப்பரா மெயின்டெயின் பண்ணவே முடியாது. என்னால சிக்ஸ் பேக் வைக்கவே முடியாது. ஏன்னா, இந்த லிமிட்டிங் பிலீஃப் கிட்டத்தட்ட எனக்குமே இருந்திருக்கு. லைக் ஒரு வேலைக்குன்னு போறேன் அப்டின்னா, எனக்கு அந்த வேலை சுத்தமா புடிக்காம இருக்கும். அந்த வேலையில என்ன மட்டுமே குறை சொல்லுவாங்கன்னு நெனைக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் எனக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. என்ன கேவலமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப மட்டமா நடத்த ஆரம்பிச்சாங்க. அதே மாரி ஆ பிசிக்கல் வைஸும் சரி, எனக்கு அந்த என்னாலலாம் சிக்ஸ் பேக் வைக்க முடியாது. என்னால என் உடம்பு ஏத்தவே முடியாதுன்னு நான் நெனைக்கும்போது, என்னால என்னோட உடம்ப ஏத்தவே முடியல ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல. பிகாஸ் அந்த பிலீஃபே என்ன என்ன பண்ணுதுன்னா, ஹோல்ட் பண்ணுது. அப்போ இந்த லிமிட்டிங் பிலீஃப் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்மளோட அடல்ட்ஹுட்ல இல்ல டீனேஜர்ஸ்ல நமக்கு வந்து வீட்ல பேரண்ட்ஸ் சொன்னது, டீச்சர்ஸ் சொன்னது, நம்மளோட கோச்சஸ் சொன்னது, இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ்ங்கிற பேர்ல எனக்கு சொல்லிக் குடுத்தது. இப்ப லெட்ஸ் சே நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் பிசினஸ் தான்டா பண்ண போறேன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து ஒரு 2022ல சொல்றேன். அவன் என்ட்ட சொல்றான், "டேய்! அதெல்லாம் நமக்கு வேணான்டா. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுடா. வேலைக்கு போனோமா, ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்குனோமா, வீட்ல குடுத்தோமா, இப்படி தான்டா மச்சான் லைஃபே இருக்கணும். இல்லன்னா வந்து லைஃபே வந்து வேஸ்ட்டுடா" அப்படின்னான். ஸோ, அத நான் உண்மைன்னு நம்பி அப்படியே என்னோட லைஃப்ல வந்து ஓகே நமக்கு இப்படிதான் செட் ஆகும் போல. இப்படிதான் நம்ம இருக்கணும் போல. இதுதான் நம்மளோட லைஃப் போல. நான் டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டி அது மட்டும் இல்லாம எவ்வளவோ ஒரு நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணி 4த் ரவுண்ட், 5த் ரவுண்ட் வரைக்கும் போய் 6த், 7த் ரவுண்ட்ல வந்து நீ வேணாம்டா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஏன்னு கேட்டா உங்களோட கேண்டிடேச்சர் வந்து அந்த அளவுக்கு வந்து மெட் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ, அப்ப ஏன் இந்த லிமிட்டிங் பிலீஃப சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு? பிகாஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஆக்சுவலி நமக்கு தெரியவே தெரியாது. அது இன்னுமே அதுக்கான வந்து ரிசர்ச்சஸ் போயிட்டே இருக்கு. ஸோ, அதனால இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா தோராயமா என்ன சொல்றாங்கன்னா, சப்கான்ஷியஸ்லி நம்ம ஒரு விஷயத்த ஆழமா கொண்டு போய் விதைச்சு வச்சுர்றோம். இப்படி தான்டா இருக்குது. இது தான்டா உண்மை. இது தான்டா இப்படி தான்டா பண்ணணுங்கிறதுனால, ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸும் என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே இது தான்டா நம்ம கூப்பிடுது. ஸோ அப்ப சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிறதுனால, அது என்ன சொல்லுதோ அத மாரி கேட்டு தான் நம்மளோட கான்ஷியஸோ இல்ல நம்மளோட பாடியோ ரியாக்ட் ஆகுது ரைட்? இப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். பிகாஸ் நான் சப்கான்ஷியஸ்லி அந்த விஷயத்த ஃபீட் பண்ணி நான் டிசைட் பண்றேன். ஏன் நான் நெறைய டைம் வந்து என்டர்டெயின்மென்ட்ட வேணாம், கன்சியூம் பண்ணாதீங்க, பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன் அப்டின்னா, என்டர்டெயின்மென்ட் என்னதான் வந்து அது ஜாலியா இருக்கிற மாரி உங்களுக்கு தெரிஞ்சாலும், அது நமக்கு நெறைய கஷ்டங்கள குடுக்குது. அதுதான் ரியாலிட்டியும் கூட.
இது எப்படி உங்களுக்கு ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா, அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ற ஃபுட் சாப்பிட்டா எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிடும்னு அவங்க ஒரு பிலீஃப உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எல்லாமே இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க. இந்த ஜங்க் ஃபுட் என்ன பண்ணும்னா, அவங்களுக்கு வந்து ஃபேட்ட குடுக்கும். அந்த அந்த ஃபேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க லைஃப்ல பயங்கரமான இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். அதே மாரி தான் இந்த என்டர்டெயின்மென்ட், சோசியல் மீடியா, இந்த அடிக்ஷன் எல்லாமே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீவ்‌க்காக ஃபர்ஸ்ட்டு போய் Instagramல ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிலீஃபே என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு ரியலாவே மாற ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த ரியல் அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தாலே, நான் போய் Instagramல ஸ்க்ரால் பண்ணா மட்டும் தான் என்னால அதுலேருந்து வெளிய வர முடியும். அப்டி சொல்லி நெனப்பாங்க. ஆ, யாஹ்! ஸோ அப்ப இது உண்மையா? அப்டின்னு கேட்டா, நம்ம ஒரு பிலீஃப் சிஸ்டம நமக்கு நம்ம கிரியேட் பண்றோம். ரைட்? அது வெளியேருந்து எடுத்துக்கிறத உள்ளேருந்து எடுத்துக்கிறோம். அந்த பிலீஃப் சிஸ்டம் நம்ம லைஃப நல்லதுக்கும் கொண்டு போது, அட் த சேம் டைம் கெட்டதுக்கும் கொண்டு போது. நம்ம என்ன மாரியான பிலீஃப் எடுத்துக்கிறோம் அப்டிங்கிறதுல தான் இருக்கு. இதுல 3 மெயினான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பயப்பட ஒரு கொஞ்சம் அவேரா இருக்கணும். அதுல நம்பர் 1 என்ன அப்டின்னா, வாட் பீப்பிள் மே திங்க் ஆஃப் மீ அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது அவங்க என்ன பத்தி என்ன நெனப்பாங்க? அப்படி ஒரு வேளை என்ன பத்தி தப்பா நெனச்சுட்டாங்கன்னா, என்னால லெட் கோ பண்ணவே முடியாம இருக்குது இல்லையா? இப்ப லெட்ஸ் சே வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட போய் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். லைக் அவருக்கு வந்து நான் சரியான ஒரு குட் மார்னிங் சொல்லலனா கூட, எனக்கு வந்து ஒரு வேளை என்ன தப்பா நெனச்சுருவாங்களோ! தப்பா நெனச்சுட்டா நான் என்ன பண்றது? ஒரு வேளை என்ன வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் என்ன பண்றது? இப்படின்னு அந்த லெட் கோ விடு பார்த்துக்கலாம். என்ன நடந்துற போகுது? அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இல்லாம, இத ஒரு பிரச்சனையா கன்வெர்ட் பண்ணி பெருசா நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால, இது எனக்கு ஒரு பெரிய ஒரு மைண்ட்ல ஒரு டிப்ரஷனாவே வந்து கிரியேட் ஆகுது இல்லையா? இது ஒரு லிமிட்டிங் பிலீஃபா ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த லிமிட்டிங் பிலீஃப் என்ன பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் டைம் நான் வேற யார்ட்ட போய் பேசினாலும் இவங்களுமே என்ன அப்படி நெனச்சுருவாங்க. இவங்களுமே என்ன தப்பா நெனச்சுருவாங்க. இவங்களுமே என்ன வேணான்னு சொல்லிருவாங்கங்கிற இந்த ஒரு பிலீஃப ஃபார்ம் பண்ணுது. நம்பர் 2 நம்ம ரொம்ப ரொம்ப அவரா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நெறையா நம்ம வந்து ரிலேட் பண்ணிப்போம். லைக் இப்ப லெட்ஸ் சே வீட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒருத்தர் இருப்பாரு. ஒரு அப்பாவோ, அம்மாவோ யாரோ இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவரு ஒரு வேள குடிச்சிட்டு வந்து வீட்ல வந்து சண்ட போடுறாரு, இல்ல சிகரெட் அடிச்சுட்டு சண்ட போடுறாரு அப்டின்னா, அந்த லிமிட்டிங் பிலீஃப நம்ம எடுத்துக்குவோம். சிகரெட் அடிச்சா, குடிச்சா நம்மளுமே சண்ட போட ஆரம்பிப்போம். நம்மளுமே வந்து பேச ஆரம்பிப்போம். இந்த மாரி படத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஹீரோ வந்து சூப்பரா வந்து நான் இப்படிதான்ப்பான்னு ஒரு மாஸ் காட்ட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா, நம்மளுமே அதோட ரிலேட் பண்ணிக்கிட்டு நானுமே அந்த ஹீரோ மாரி மாஸ் காட்ட போறேன். நானுமே அந்த ஹீரோ மாரி சிகரெட் அடிக்க போறேன், குடிக்க போறேன் இப்படின்னு நம்ம வந்து எடுத்துப்போம். அதுவும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நெகட்டிவான விஷயங்கள தான் நம்ம அதிகமாவே எடுத்துப்போம். வீட்லயுமே இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே அப்படிதான். நமக்கு ஒருத்தர் வந்து நம்மள விட ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டில இருக்காரு. நல்ல ஒரு இது சொல்றது ஒரு வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் பண்றோம்னா, அத நம்ம கூட ரிலேட் பண்ணிக்கிட்டு, "ஓ! இப்படி நடக்குமோ! ஒருவேளை இப்படி இருக்குமோ!" அப்படின்னு அந்த மாரி ஒரு ரிலேட்டபிளான ஒரு சில விஷயங்கள எடுத்துக்கிறது. 3வது குளோபல் பெர்சிவரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த குளோபல் பெர்சிவரன்ஸ் அப்படின்னா, இந்த ஜாதி, மதம், ரேசிஸ்ட், இது ரிலிஜியன் இது எல்லாமே இந்த ரிலிஜியன்னா இப்படிதான்ப்பா இருப்பாங்க. இந்த கலர்ல இருக்கவங்களா, இவங்க எல்லாருமே மோசமானவங்க தான். இந்த கேஸ்ட் இருக்கிறவங்களா, அவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கொடூரமானவங்க. இப்ப லெட்ஸ் சே நம்ம பழைய தமிழ் படங்கள் நெறைய பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ்னாலே தீவிரவாதிங்கங்கிற மாரி ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு லிமிட்டிங் பிலீஃப் தான். அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே. இந்த மதத்துல இருக்கவங்க இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த கேஸ்ட்ல இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த நிறத்துல இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. பட் ஆனா, இத ஒரு லிமிட்டிங் பிலீஃபா இன்ன வரைக்கும் நெறைய பேர் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் சே ஒருவேள டீனேஜர்ஸ் இல்ல அடல்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த விஷயத்த கடத்திட்டு போவாம, இந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணுங்க இந்த விஷயத்த. அப்போ எப்படி இந்த லிமிட்டிங் பிலீஃப்லேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அப்டின்னா, நான் எப்படி என்னோட மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொன்ன விஷயம், "பிசினஸ்லாம் நமக்கு செட் ஆகாதுடா. ஒரு வேலைக்கு போறோம், சம்பாரிக்கிறோம். அந்த வேலை கூட நல்ல வேலையா, நல்ல கரியரா அதெல்லாம் கிடையாது. வேலை, ஒரு வேலை அவ்வளோதான். செய்றதுக்குன்னு ஒரு வேலை. ஒரு ரூ. 10,000 20,000 அந்த வேலை புடிச்சிருக்கோ, புடிக்கலையோ, உனக்கு வந்து ஓகேவோ, இல்லையோ, நீ அந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரியான ஒரு லிமிட்டிங் பிலீஃப். அதுவும் இந்த மாரியான லிமிட்டிங் பிலீஃப்ல எனக்கு என்னோட லைஃப்ல ஏரியால நெறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்துச்சு. ஒண்ணு பிசிக்கல் ஹெல்த்ல இருந்துச்சு. இன்னொன்னு கம்யூனிகேஷன்ல இருந்துச்சு. ரிலேஷன்ஷிப்ல இருந்துச்சு. மனில இருந்துச்சு. மனில இன்னுமே எனக்கு சம்டைம்ஸ் இருக்கு. அ பிசினஸ்ல சம்டைம்ஸ் எனக்கு வந்து இருக்கு. பட் சம்டைம்ஸ் வந்து போயிரும். ஸ்பிரிச்சுவல்ல எனக்கு வந்து அதிகமா இருக்கும். என்னோட சோல்மேட் என்னால மீட் பண்ண முடியாது. இந்த மாரி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்ல எனக்கு லிமிட்டிங் பிலீஃப்ங்கிறது அதிகமாவே இருந்துச்சு. அப்போ பிசிக்கலி நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, எனக்கு ஒரு நான் செல்ஃப் இமேஜ குடுத்தேன். செல்ஃப் இமேஜ் இன் த சென்ஸ் நெறைய பேருக்கு செல்ஃப் இமேஜ்னா என்னன்னு தெரியல. அத பத்தி டீட்டெயில்டான வீடியோ நான் போட்டுருக்கேன். ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கும்.
செல்ஃப் இமேஜ்ங்கிறது உங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்ப லெட்ஸ் சே நான் வந்து நீங்க யாருங்க? அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, நான் வந்து இந்த மாரி ஒரு பான் அடிக்ட்டுங்க. நான் வந்து எப்ப பார்த்தாலும் இப்படிதாங்க இருப்பேன். எனக்கு வந்து கன்சிஸ்டன்ட்டாவே ஒரு விஷயம் பண்ண முடியாது. இது எல்லாமே ஒரு செல்ஃப் இமேஜ். ரீசென்ட் டைம்ல வந்து ஒரு கம்யூனிட்டி ஒண்ணு. அந்த கம்யூனிட்டில நான் வந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ அதுல இருக்கவங்ககிட்ட கேட்டேன். இந்த மாரி என்னால ஒரு சில விஷயங்கள் டிசிப்ளின்டா இருக்க முடியல. என்ன பண்ணலாம்? கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியல. அப்போ நீங்க வந்து செல்ஃப் இமேஜ்ல அடி வாங்குறீங்க. ஸோ, அப்ப அந்த செல்ஃப் இமேஜ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க. விஷுவலைசேஷன்ல யாராவது உங்ககிட்ட வந்து பானோ, இல்ல வந்து என்டர்டெயின்மென்ட்டோ வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, "இல்லங்க இதெல்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன். இதெல்லாம் எனக்கு புடிக்காது." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லுங்களேன். அந்த விஷுவலைசேஷன்ல நீங்க இந்த மாரி சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? செல்ஃப் இமேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ, உங்களுக்கு உங்க பண்ற வேலைகள் புடிக்க ஆரம்பிக்கும்னாங்க. லிட்டரலா நான் பண்ணேன். ஜஸ்ட் 2 டேஸ்ல ஐ ஜஸ்ட் சீ மை இம்ப்ரூவ்மென்ட். இது பிசிக்கல் ஹெல்த்ன்னு மட்டும் கிடையாது. நான் மனி சொன்னேன் இல்லையா? ஸ்பிரிச்சுவல்ன்னு சொல்லி இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏரியாலயுமே உங்களுக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சுச்சு. நீங்க நெறைய பணம் சம்பாதிக்கிறீங்க. நீங்க வந்து சூப்பரான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்படி எல்லாத்தையுமே ஜஸ்ட் டூ விஷுவலைசேஷன். ஓகே. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு 1, 2, 3 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டெப்ஸ நான் சொல்றேன். மேக்ஸிமம் டைம் இத ட்ரை பண்றதுக்கு பண்ணுங்க. ஏன்னா நானுமே இத போய் பண்ண போறேன். நீங்களும் இத ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை யுவர் லிமிட்டிங் பிலீஃப். எந்தெந்த விஷயங்கள்ல உங்களோட லிமிட்டிங் பிலீஃப் அதிகமா இருக்கு. ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஏரியாவையும் எடுத்துக்கோங்க. மனி நம்ம முன்னாடி சொன்ன மாரி பிசிக்கல் ஹெல்த், மனி, கரியர், மைண்ட் செட், ரிலேஷன்ஷிப், சோல், தென் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்படி எல்லாத்துலயுமே லிமிட்டிங் பிலீஃப் எடுத்துக்கிட்டு, இதுல உங்கள இப்போ மெயினா ஹோல்ட் பண்ற ஒரு லிமிட்டிங் பிலீஃப பிக் பண்ணிக்கங்க. அந்த லிமிட்டிங் பிலீஃப்க்கு ஒரு புதுசான எம்பவரிங் பிலீஃப்ன்னு சொல்லுவாங்க. அதாவது லிமிட்டிங் பிலீஃப்னா என்னன்னா, ஒரு விஷயம் உங்கள இவ்வளவுதான் சொல்லி லிமிட் பண்ற லிமிட்டிங் பிலீஃப். எம்பவரிங் பிலீஃப்னா, இல்லடா நான் அப்படி இல்ல. நான் ஒரு புதுசான ஆளு. ஐ அம் நாட் லைக் தட். ஐ அம் அ நியூ பெர்சன். அப்படிங்கிற ஒரு தாட்ட குடுக்கறது தான் எம்பவரிங் பிலீஃப். இப்போ லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே நடக்குதுன்னா கூட, இந்த ப்ராப்ளம் எதுக்காக வருது அப்படின்னா, என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த ப்ராப்ளமே வருதே தவிர, நான் ப்ராப்ளம்லயே வந்து உட்கார்ந்துற மாட்டேன். ப்ராப்ளம்லயே மூழ்கிற மாட்டேங்கிற இந்த மாரியான எம்பவரிங் தாட்ஸ நமக்குள்ள குடுக்கணும். ஓகேவா? நம்பர் 2 அ விஷுவலைசேஷன் அண்ட் அஃபர்மேஷன். என்னோட லைஃப்ல நான் சேஞ்ச் ஆறதுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி என் லைஃப் ரொம்பவே மோசமா இருந்துச்சுங்க லிட்டரலா சொல்லணும்னா. ஆனா இப்போ ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன்சி ஜிம் போறேன். அந்த ஒரு மென்டாலிட்டி ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்னா, இந்த மாரி ஜிம்முக்குலாம் நம்ம போக்கூடாது. இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்மலாம் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸு. அதனால நம்மலாம் பார்த்து பார்த்து தான் இருக்கணும். இப்ப அப்படி கிடையவே கிடையாதுங்க. சேஞ்ச் ஆயிட்டேன். டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கேன். நல்லா இருக்கு. அங்க போய் பேசும்போது அவ்ளோ பேர் என்கிட்ட வந்து சந்தோஷமா, ஜாலியா பேசுறாங்க, சிரிச்சு பேசுறாங்க, வாலண்டியரா வந்து பேசுறாங்க. என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. நெறைய அட்வைஸஸ் என்கிட்ட கேட்குறாங்க. இது எல்லாமே எனக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபாக்ட் நான் உங்களுக்கு இங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர்ட்ட நான் வாலண்டியரா போய் பேசும்போது எனக்கு எதுவுமே கிடைக்கல. பட் என்னோட கம்யூனிகேஷன கேட்க, என்னோட பேச்ச கேட்க, என்னோட அட்வைஸஸ கேட்க இங்க நெறைய பேர் வரீங்க இல்லையா? எனக்கு இதுவே ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் லைஃப்ல. யோசிச்சு பாருங்களேன். ஸோ அப்போ விஷுவலைசேஷன் அண்ட் அஃபர்மேஷன். ஓகே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன வேணுமோ, இப்ப லெட்ஸ் சே ஐ அம் அ நம்பர் 1 செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் யூடியூபர் இன் தமிழ் அப்படிங்கிறது என்னோட ஒரு அஃபர்மேஷன். விஷுவலைசேஷன் நான் வந்து ஒரு ஸ்டேஜ் மேல ஏறி நின்னு எல்லாரும் முன்னாடி ஒரு 1,00,000 2,00,000 பீப்பிள் முன்னாடி மைக் புடிச்சு பேசுறேன் அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷுவலைசேஷனா இருக்கும். பிகாஸ் எனக்கு அந்த மாரி ஒரு கிளாஸ் எடுக்கணும், கோச் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். ரைட்? ஸோ இந்த மாரி உங்களுக்கு நீங்க வந்து பண்ணுங்க. ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுங்க, இமேஜினேஷன் பண்ணுங்க. நடக்காது, முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரியலிஸ்டிக் கோல்ஸ விட அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் தான் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இட் மே டேக் சம் டைம். தட்ஸ் த திங். பட் அந்த தகுதியில நீங்க இருக்கீங்களா? அதுக்கேத்த தகுதியில நீங்க இருக்கீங்களாங்கிறத மட்டுமே பார்க்கணுமே தவிர, எனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, வரவே வராது அப்படின்னு. நேத்து கூட நான் ஒரு கிளையன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவரு வந்து என்னால கன்சிஸ்டன்ட்டாவே இருக்க முடியல. இப்ப நான் வந்து இந்த மாரி அஃபர்மேஷன்ஸ் பண்ணா, இல்ல இந்த மாரி நான் தாட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்குள்ள நடந்துருமா? சரி, நான் என்ன கேட்டேன் அப்டின்னா, நீங்க நெகட்டிவான உங்களுக்குள்ளேயே தாட்ஸ் வந்து ஓட விடுறீங்க. அது மட்டும் எப்படி உங்க லைஃப்ல நடக்குது அப்டின்னு நான் கேட்டேன். அப்ப அவரு ரியலைஸ் பண்ணாரு, எஸ் ஆமால்ல. அப்ப நான் நெகட்டிவா சொல்லும்போது மட்டுமே நடக்குது. ஏன் அப்ப நான் பாசிட்டிவா சொன்னா நடக்காது? அப்படின்னு அவர் அந்த பாசிட்டிவான சேஞ்சஸ கொண்டு வர ஆரம்பிச்சாரு. அத சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன். நான் உங்களுக்குமே சொல்றது அதான். நெகட்டிவா ஒரு விஷயம் யோசிக்கும்போது அது நடக்குதுல்ல. ஏன் அத பாசிட்டிவா நீங்க நினைக்கும்போது ஏன் அது நடக்காது? அப்போ அந்த கெப்பாசிட்டி அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு. த திங் அத ஹோல்ட் பண்றது யாருன்னா, இட்ஸ் ஒன்லி யூ அண்ட் யுவர் சப்கான்ஷியஸ் ஒன்லி. ஸோ ரீப்ரோகிராம் இட். ஓகே. இதுக்காக தான் நான் பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங் இருக்கு. அட் த சேம் டைம் குரூப் ஆன்லைன் கோச்சிங் இருக்கு. இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து கோச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மைண்ட் செட் ரீதியான விஷயங்கள.
ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, லிங்க் கீழ குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிக்கங்க. தென் நம்ம அங்க வாங்க. நம்ம பேசலாம். ஒரு நம்ம லைஃப்ப நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிக்கவே கூடாது. நான் மேக்ஸிமம் சரின்னு சொல்லுவேன். 15 செஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஸோ ஐ அம் கோயிங் டூ ரிலீஸ் சம் கைண்ட் ஆஃப் கோர்சஸ். அது ஃப்ரீயாவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து காஸ்ட்டாவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, எனக்கு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸோ இந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்க நினைக்கிறீங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிக்கிற மெம்பர்ஸுக்கு நீங்க கேட்கிற டாபிக்ஸ்க்கான வீடியோவ நான் உங்களுக்கு பெர்சனலா நான் உங்களுக்கு பண்ணி குடுப்பேன். Uh, this is what I'm going to service. This is what I'm going to give for the members as a service. So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video. And thank you for watching my video. I love you so much, guys.